Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சூரக்காடு பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட கழக நிர்வாகிகளை, கழகத்தின் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களை, துணை அமைப்பாளர்களை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முன்னோடிகளை, முன்னணி வீரர்களை, செயல் வீரர்களை, நண்பர்களை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களை, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களை, பெரியோர்களை, தாய்மார்களை, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திருவாரூரில் தொடங்கி தமிழ்நாட்டோட தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இப்போ திரும்பவும் டெல்டாவுக்கு அடுத்த ரவுண்டுக்காக வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் மற்ற ஊருக்கெல்லாம் நான் முதலமைச்சர். ஆனால் இந்த சீர்காழியை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சராக ஆவதற்கு முன்னாடியே உங்கள் ஊர் மாப்பிள்ளை. ஏழாவது முறையா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய, திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய, உங்க ஊர்ல பொண்ணெடுத்த உரிமையோடு உங்க ஊர் மருமகனா வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இங்க தலைவர் கலைஞர் பிறந்த திருக்குவளை இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்திலிருந்தும் வந்திருக்கீங்க. இங்க எத்தனை பேர் நாகப்பட்டினம்? கையை உயர்த்துங்க பார்ப்போம். நன்றி. நாகை எப்பவும் திமுக வாகை சூடுகிற மாவட்டம். அதே போல 1000 ஆனாலும் 1000 ஆகாதுன்னு சொல்லுவாங்களே, நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து எத்தனை பேர்? கையை உயர்த்துங்க பார்ப்போம். கௌதமன் பார்த்தீங்களா? நன்றி நன்றி. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த 2 மாவட்டத்திலிருந்து இருக்கிற எல்லா தொகுதிகளிலையும் திமுக கூட்டணியுடைய வெற்றி 100% வெற்றி உறுதி. உறுதி தானே? நிச்சயமா? உறுதியா? சத்தியமா? நன்றி. இப்போ வேட்பாளர்களை நான் அறிமுகப்படுத்துறேன். முதல்ல பூம்புகார் சட்டமன்ற தொகுதியினுடைய நமது வெல்லும் வேட்பாளர் நிவேதா முருகன் அவர்கள். மயிலாடுதுறை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளராக இருந்து உயர்ந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை பூம்புகார் தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளிக்கணும். அடுத்து மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த YN ஜமால் முகமது யூனுஸ் அவர்கள். என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற வேட்பாளர், இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருந்து பணியாற்றியவர். அவருக்கு நீங்கள்லாம் கை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளிக்கணும்.
அடுத்து சீர்காழி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர் செந்தில் செல்வன். என்னுடைய ஆறுயிர் அண்ணன் வைகோ அவருடைய நம்பிக்கையை பெற்ற வேட்பாளர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தணிக்கை குழு உறுப்பினர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அளிக்கணும். அடுத்து வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாமி புகழேந்தி அவர்கள். நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கழக முன்னோடி, மாமி என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய மீனாட்சி சுந்தரத்தினுடைய அன்பு மகன். 1986 முதல் கழகத்தின் அனைத்து போராட்டங்களிலும் பங்கெடுத்து சிறை சென்றவர். 25 ஆண்டு காலமாக வேதாரண்யம் நகர கழகத்தினுடைய செயலாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரித்து அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள். சட்டமன்றத்தில் மனித உரிமைகளுக்காகவும் ஜனநாயக உரிமைகளுக்காகவும் சிறுபான்மையினுடைய நலனுக்காகவும் ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் குரல் கொடுக்கக்கூடியவர். கல்லூரி பேராசிரியராக இருந்து அரசியலுக்குள் நுழைந்து ஒரு இயக்கத்திற்கு தலைமை தாங்கி கொண்டு இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். இன்னும் சொல்லணும்னா நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய முக்கிய தூண்களில் ஒருவராக பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை அளித்து அவர் வெற்றி பெற வைக்கணும்னு கேட்டுக்க விரும்புகிறேன். அடுத்து கீழ்வலூர் சட்டமன்ற தொகுதியில் நமது வெல்லும் வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சகோதரி லதா தங்கமணி அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த திருக்குவளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழக்கரையில் பிறந்தவர் அவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில மாதர் சங்க மாநில துணைத் தலைவராக இருந்து செயல்பட்டு வருகிறார். மக்களுக்கான போராட்டங்கள்ல முன்னின்று பங்கேற்கக்கூடியவர். அவருக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்கினை வழங்கி அவரை வெற்றி வைக்கணும். இப்போ நான் அறிமுகப்படுத்துற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய 6 வேட்பாளர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள்லாம் வெற்றி வைக்க தயாராயிட்டீங்களா? தயாரா? வெற்றி உறுதியா? சத்தமா? இன்னும் சத்தமா? வெற்றி உறுதி ஆயிடுச்சு. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். சீட்டு கொடுத்தாச்சு உங்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.